ஃப்ரெண்ட்ஸ், மாவாட்டும் போது என்னதான் ஐஸ் கட்டி, ஐஸ் தண்ணி எல்லாம் ஊத்தி நம்ம ஆட்டி எடுத்து வச்சாலும், நம்ம ஆட்டுனோம்னா கரைச்சு புளிக்க வச்சு எடுத்து உள்ள வைக்கிறோம். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே புளிப்பாயிருது. அப்படியே ஆட்டுனோன்ன மாவு எடுத்து வச்சாலும், அது வந்து பச்சை வாடை அடிச்ச மாரி இருக்கு. மாவு தீர வரைக்கும் புளிக்கிறதே இல்ல. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சோம்னா மாவு புளிக்காதுன்னு வெளிய புளிக்க வச்சு எடுத்து வச்சா, அது ஓவர் புளிப்பாயிருது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி ஓகே தோசை ஊத்திடலான்னு சொல்லிட்டு மாவு கரைச்சிட்டு இருந்தேன். எங்க பாப்பாளுங்க அப்படி என்கிட்ட வந்து, "அம்மா என்னைய கொண்டு ஆயா வீட்ல விடுங்கம்மா, லீவ் விட்டாங்கல்ல" அப்படின்னு சொல்லி கேட்டா. "சரி வாப்பா நாளைக்கு கூட்டிட்டு போறேன்னு." நான் அப்பா கூட டெய்லி கம்பெனிக்கு போயிட்டு போயிட்டு மதியானம் வந்துட்டுருக்குறேங்கம்மா, நீ என்னைய கூட்டிட்டு போங்கம்மா அப்படின்னு. பேரண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டாவே இது ஒரு பிரச்சனை. குழந்தைங்கள வந்து வீட்ல பார்த்துக்க முடியாம ஆளுக்கு ஒரு பக்கமா கூட்டிட்டு போறதா இருக்கு. சரி ஓகே நாளைக்கு அம்மா வீட்ல கொண்டு விடலான்ட்டு அவள சமாதானப்படுத்திட்டு தோசை ஊத்திட்டு இருந்தேன். அம்மா எனக்கு தக்காளி சட்னி செஞ்சு கொடுங்கன்னா. அப்புறம் சரின்ட்டு தோசை ஊத்திட்டு, இது வந்து நம்ம வீட்லயே காய்ச்ச நெய் தோசை ஊத்தி கொடுத்தா சாப்பிடுவா. அப்புறம் ஊத்தி கொடுத்துட்டு தக்காளி சட்னி செஞ்சேன். இந்த தோசைக்கு என்னதான் குழம்பு சட்னி வச்சாலும் இந்த தக்காளி சட்னி அடிச்சுக்கிறக்கு ஆள் இல்ல. அவளுக்கும் அதான் ரொம்ப பிடிக்கும். சரின்ட்டு செஞ்சு கொடுத்தோன்னே ஊருக்கு போறதையே மறந்துட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.